நீங்கள் டிஏவை பற்றி உயர்வை பற்றி சொல்லிட்டீங்க, கொடுக்கணும் கட்டாயம் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்றது சொல்லிட்டீங்க, நீதிமன்ற தீர்ப்பு சொல்லிச்சு, இப்போ விளக்கமாக சொல்லிட்டீங்க. இப்போ டிஏ கொடுக்குறதுக்கு பணம் இல்லை அப்படிங்கிற கருத்து வந்து சொல்கிறாங்க. இதுக்கு என்ன பண்ணுறது? இது சம்பந்தம் நீதிமன்றத்திலே வந்து என்ன சொன்னாங்கன்னா, பென்ஷன் ட்ரஸ்ட்ல பணம் இல்லை, கார்பரேஷன்ல பணம் இல்லை அப்படின்னு பணம் இல்லை என்றெல்லாம் வந்து சொன்னாங்க. இப்போ இந்த பிரச்சனையும் கோர்ட்ல விவாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கும் வந்து கோர்ட் வந்து தெளிவான விளக்கத்தை சொல்லிருச்சு. ஏற்கனவே நம்ம நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் இந்த பணம் இல்லைங்கிற பிரச்சனை சம்பந்தமாக ஒரு கேஸ் பஞ்சாப் பேங்க் ஒண்ணு, அந்த பேங்க் வந்து பணம் இல்லை டிஏ கேஸ் எல்லாம் தான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதை விட்டு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் இருக்கு. அதையே கோட் பண்ணியே என்ன சொல்லுது அப்படின்னா, பணம் இல்லை என்பதெல்லாம் ஒரு காரணமே கிடையாது ஒண்ணு. ரெண்டாவது வந்து நீ கொடுக்கிற ஓய்வூதியம் என்பது தொழிலாளிக்கு ஏதோ இனாமா ஏதோ சலுகை பண்றதெல்லாம் கிடையாது. அது அவனுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கான ரைட், உரிமை. இந்த உரிமைய ஒரு தொழிலாளியுடைய வாழ்வாதாரம் பாதுகாப்பதற்கான உரிமைய நீ பணம் இல்லைன்னு சொல்லி நீ எல்லாம் நிராகரிக்கலாம் முடியாது. பணம் இல்லைன்னு சொல்லி அதை மறுக்கலாம் முடியாது. பணம் இல்லைன்னா பணம் எங்க இருந்தாலும் சேகரித்து அதுக்கான ரீசோர்ஸை கொடுக்கறது மாசம் ஒழுங்கா கொடுக்க வேண்டியது பொறுப்பை தவிர பணம் இல்லை என்ற காரணம் எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால வந்து இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே தெளிவுபடுத்திடுச்சு. இது வந்து தொழிலாளிக்கு ரைட்டு, நீ ஒண்ணு இனாமாக கொடுக்கல. அது சுப்ரீம் கோர்ட் அந்த வார்த்தையே தெளிவா என்ன சொல்லுது அப்படின்னா, that is not a foundie. ஃபவுண்டினா வந்து ஏதோ வந்து உங்களுக்கு போனஸ் கொடுக்குற மாதிரி, கிஃப்ட் கொடுக்குற மாதிரி. not a foundie and it is for an applicant to divert the resource. எங்கயாவது இருந்து பணத்தை டைவர்ட் பண்ணு. from where the funds can be made available. எங்க பணம் இருக்கோ எடுத்து அங்க பணம் எடுத்து to fulfill the rights of the employee. தொழிலாளிகளுடைய right is protecting. எதுக்கு protectingனா பாதுகாப்பதற்கான ரைட், வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கான the vested rights accrued in their favor. அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கான உரிமை. இது ஒன்றும் வந்து இனாம் அல்ல, இல்லாட்டி இது ஒன்றும் சலுகை கிடையாது. பணம் இல்லாட்டி நீ எங்க இருந்தாலும் டைவர்ட் பண்ணி பணத்தை ரீசோர்ஸ் பண்றது வந்து உன் வேலை. அதை சொல்லிட்டு வந்து தொழிலாளிக்கு நீ மறுக்க கூடாது. அதெல்லாம் கோர்ட்ல பணம் இல்லை, ட்ரஸ்ட்ல பணம் இல்லை, அதெல்லாம் சொன்னதெல்லாம் கோர்ட் ஏத்துக்கல. பணம் இல்லைன்னா நீ வந்து டைவர்ட் பண்ணி கொடுன்னு. நம்மளுமே என்ன சொல்றோம்னா வந்து நீ வரவுக்கு செலவுக்கு வித்தியாச தொகையை கொடு. இப்ப கார்பரேஷனுடைய அக்கௌண்ட்ல தான் பென்ஷனுக்கான செலவுன்னு எழுதுற, ட்ரஸ்ட்ல பணம் இல்ல, அதனால ஸ்டூடெண்ட் சப்சிடியை டைவர்ட் பண்ணி கார்பரேஷன் எல்லா கார்பரேஷன் அக்கௌண்ட்லயே வந்துருச்சு பென்ஷனுக்கான செலவுன்னு சொல்லி. அதே மாதிரி பென்ஷனுக்கும் கார்பரேஷன் தான் கொடுக்குது. நம்ம அதெல்லாம் சொல்றோம், இதுல என்ன டிஃபரன்ஸ் வருதோ கவர்மெண்ட் கொடு. வரவுக்கு செலவுக்குமான வித்தியாச தொகையை கவர்மெண்ட் கொடுத்தா அந்த பிரச்சனை தீர்ந்து போயிடும். இவங்க ஏற்கனவே 2022 ஜிஓ போட்டாங்க கொடுக்கறதுன்னு சொல்லி. அதனால வந்து கவர்மெண்ட் தான் கொடுக்கணும். அதனால அதுல தெளிவான விஷயம் தான், பணம் இல்ல, அது இல்ல, இது இல்ல சொல்லக்கூடாது. கரெக்டா கோர்ட் வந்து அதுல தெளிவா சொல்லிடுச்சு.